शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ஓம் கம் கணேசாய நமஹ. என்னங்க உங்க ஆசீர்வாதத்துல நானும் நம்ம பிள்ளைங்களும் சந்தோஷமா சௌக்கியமா இருக்குங்க. Hey Vadan, got on. Hey Vadan, come on, raise your punches. Watch. Okay. Hey Vadan, why aren't you concentrating? What happened to you, man? Sorry. என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே. உன் கான்சென்ட்ரேஷன் இங்க இல்ல, வேற எங்கேயோ இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஆமாண்டா, இங்க இல்ல, எனக்கு தெரியும். என்னாச்சு? ஏய், காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களாப்பா? அவன் ஆமாங்கறா, நீ இல்லங்கற. விஜய், என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. அவன் தான் மூட் அவுட்டா இருக்கான். அவன்கிட்ட என்னன்னு கேளுங்க. ஏண்டா, அண்ணன் கேக்குறான்ல, என்னன்னு சொல்ல. பாய் திறந்து சொல்லேண்டா. இல்லம்மா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ரன்னிங் ரேஸ் ஃபைனல்ஸ் நடக்குது. அதுல நான் தோத்துறணும்னு பயமா இருக்கு. என்னடா அது? உங்க அண்ணன் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ தோக்கவே மாட்ட. தைரியமா இருடா. டேய் வதன், ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா. தன்னம்பிக்கை இருந்தா எதை வேணா சாதிக்கலாம். ஃபோக்கஸ்டா இரு, கண்டிப்பா நீ ஜெயிப்ப. தேங்க்ஸ்ண்ணே. பாஸ், இது நீங்க, இது உங்க தம்பி. பாஸ், தம்பி உடையான் படைக்க அஞ்சான். நீங்க தம்பி அடிக்கிறீங்க, தம்பி அவங்க அடிப்பாரு. அடி வாங்கின ஸ்பீட்ல அவங்க நாலா பக்கம் சேருவாங்க. சூப்பர் பாஸ். அத பாருங்க, கண்ணை உறுத்துற மாதிரி மஞ்சள் பளபளன்னு இருக்கா. அத முதல்ல தட்டுங்க, அப்பதான் சிக்னல் பாஸ் ஆகும். சக்சஸ். கிரீன் போட்டா தான் ரூட் கிளீன் ஆகும். அப்பதான் நீங்க ஃப்ரீயா போவீங்க. அடிங்க. ஆரஞ்சியை முழுசா சாப்பிடக்கூடாது, உரிச்சுதான் சாப்பிடணும். அதனால உரிச்சிருங்க. உங்களே இல்ல பாஸ், முழுவ. இப்ப கிளைமேக்ஸ் ரெட். கேம் ஓவர். அப்ப பார்ட்டி. தம்பிங்களா, நாட்டுக்கோழி எல்லாம் உங்களுக்கு தான். சாப்பிடுங்க. ஏன்பா தெரிஞ்சே கேக்குறேன். இப்படி பிடிக்கிறதுக்காக தோத்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஏன் கத்துறீங்க? உண்மை தானே சொன்னேன். எதுக்கு கோவம்? யார் சார் இவ? சொல்லி வைங்க. பாஸ், டேய் கொஞ்சம் பேசாம இருக்கியா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதை மதிச்சு என் தம்பிக்காக உங்க டேலண்ட்டை விட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க்கையில வெற்றி தோல்விங்கிறது சகஜம் சார். எப்படியாவது உங்க தம்பி ஜெயிக்கணும்னு நினைச்சீங்களே, அதுக்காக தான் சார் நாங்க தோத்தோம். சார், எங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கல சார். எனிவே, எனக்கு இவ்வளவு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சியர்ஸ். cheers. நீ எனக்கு நிறைய சுகம் கொடுத்தாண்டா, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அப்போ பணம் கொடுத்துக்கிட்டு உன்னோட கணக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டா. ஏண்டி, அது எப்படி பத்திரத்துல எம்மாதிரிய கையெழுத்து போட்டுக்கிட்டு பாதி சொத்து அமைக்கலாம்னு நினைச்சா? தெரியாம தப்பு பண்ணிட்டு சத்யா, என்ன மன்னிச்சு விட்டுடு. நோ 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 நோ. இந்த சத்யாக்கு ஏமாத்துற யாரையும் பிடிக்காது. என்ன ஒண்ணு பண்ணிடுது சத்யா, நான் எங்கேயாவது போயிடுறேன். என்ன விட்டுரு. டேய், சத்யாக்கு துரோகம் பண்ணா சாவு நிச்சண்டா. சத்யா கார் போகுது. இது அவனோட கீப்பாச்சே. என்னமா நடந்தது? வெட்டிட்டான் சத்யா. சத்யா
பார்த்து போடா. யாருமா இங்க முதலாளி? ஏய் மயில் டார்லிங், ஸ்டூபிட் அங்க பாரு. யாரா இங்க முதலாளி? அருவா ஹலோ, ரோல் பண்றியா? அதோ அவர்தாங்க. தல்றா வாங்கடா. இந்த வானவில் கலர் வர்றது ரொம்ப அபூர்வம் சார். வரும்போதா சார் கொடுக்க முடியும். உட்காருங்க உட்காருங்க. வானவில் கலர்லாம் இமிடியேட்டா டெலிவரி பண்ண முடியாது. சொல்றத கேளுங்க. குறைச்சல இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம்யா. ஹலோ, நான் மறுபடியும் கூப்பிடுறேங்க. ஏங்க இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க? என்னடா வண்டி கொடுத்துருக்க? ஐயா, ஏதாவது தப்பு நடந்து போச்சுங்களா? எது தப்பு நடந்து போச்சாவா? என் பையன் ஆசைப்பட்டு கேட்டானே, எந்த வண்டியை கேட்டா எந்த வண்டியை கொடுத்துருக்க? அண்ணா இவங்கிட்ட என்ன பேச்சு வண்டி கிடக்கு? ஆமாண்ணே, பச்சை புள்ள எப்படி பதற விட்டுட்டான். நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவன் அப்படியே எல்லாரும் சேர்ந்து அடிப்போம்டா. அவசரப்படாதீங்களா? யோ, இப்படி கூட்டத்தோட வந்து குதற அளவுக்கு நான் என்னையா தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? ஏண்டா சூர்யா ஓட்டுற வண்டியை கேட்டா பிரகாஷ்ராஜ் முன்னாடி உட்கார்ந்து வர வண்டியை கொடுத்திருக்கேடா. நியாயமாடா? நல்ல கேள்வி. பிரச்சனையை நடிகர் சங்கத்துக்கு கொண்டு போறாங்க போல இருக்கே. யோ, ரெண்டு வண்டி ஒரே வண்டி தாயா? என்ன நடக்குதுங்க? இது என்ன ஷோரூமா இல்ல சந்தை கடையா? எதுக்கு எல்லாரும் சேர்ந்து அவர் அடிக்கிறீங்க? அப்படி என்ன தப்புனாரு? தம்பி, சூர்யா ஓட்டின வண்டி தான் வேணும்னு என் பையன் ஆசைப்பட்டான். நான் தெரியாம வாங்கிட்டு போயிட்டேன். இப்ப என்னடா அது பிரகாஷ்ராஜ் பின்னாடி உட்கார்ந்து வர வண்டியாமே. என்னடா இது? பாருங்க சார், எப்படி எல்லாம் பிரச்சனையை கொண்டு வராங்க. இந்த கொலகார கும்பல்ட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க சார். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, சூர்யாக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுனால வண்டி ஓட்டிட்டு போனாரு. பிரகாஷ்ராஜ் கண்ணு தெரியாததுனால பின்னாடி உட்கார்ந்துட்டு போனாரு. ஆனா வண்டி சூர்யா ஓட்டுனதுதான். பாத்தீங்களா, பையன் சிரிக்கிறான். தம்பி, நீங்க தெளிவா சொன்னதுனால புரிஞ்சுச்சு. நாங்க கொஞ்சம் ஆனா இந்த மாதிரி கஷ்டங்களை உள்ள வச்சுக்காதீங்க. எங்களை மாதிரி கஸ்டமர்களை இழக்க வேண்டியது இருக்கு. வாங்கடா போலாம். ஐயா, அவர் வெட்டியா? ஏன் கேட்டு வாங்கிக்கிறேன். பாருங்க சார், இந்த அநியாயம். சொல்லு. சூர்யா ஓட்டுனது ஸ்டார் சிட்டி, பிரகாஷ்ராஜ் பின்னாடி உட்கார்ந்துட்டு போனது ஸ்ப்ளெண்டர் பைக், இந்த குரங்கு பை வாங்கிட்டு போனது எம்ஐடி. கிழிஞ்சது. இதுக்கு என்ன 7.5 கூட்டி போறாங்க பாருங்க. ஆனா நீங்க சூப்பர் சார். எப்படி? ஒரு மணி நேரமா இதுங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறேன்னு முழி பிதுங்கி போயிருந்தேன். ஆனா நீங்க ஒரே வார்த்தையில கிளியர் பண்ணிட்டீங்க சார். கிரேட் சார். அதனாலதான் நான் ஓனரு, நீங்க லேபர். ஒழுங்கா வேலையை பாருங்க. எஸ் பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாங்க வாங்க. இந்தாங்க. தேங்க்யூ. நீங்க இவ்வளவு பேரும் முழு இன்வால்மெண்டோட இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளவு கலெக்ட் பண்ணி கொடுத்ததுக்காக ஆசிரமத்து சார்பா நான் நன்றி சொல்லிக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த குழந்தைங்களுக்காக நீங்க ஒவ்வொரு முறையும் செய்யற இந்த உதவிக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். உங்களோட ஆசீர்வாதமும் குழந்தைங்களோட சந்தோஷமும் இருந்தா அதுவே எங்களை கடவுள் ஆசீர்வதிச்ச மாதிரி. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். வணக்கம் பையா. फ्रेंड्स, नमस्कार 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 सबको नमस्कार. சத்யா, சத்யா, தெரியாம பண்ணிட்ட சத்யா, எங்களை விட்டு சத்யா. நான் தெரிஞ்சுதானே பண்ணா. बैठो बैठो बैठ. இந்த சத்யா உங்களுக்கு பொன் முட்டை போடுற வாத்து மாதிரி இருந்தா என் கழுத்தை அறுக்கலாமனே ஆசைப்பட்டீங்கல்ல? பாத்தியா இன்ஸ்பெக்டர், உன் பேராசைனால காலையில நீ வீட்டு விட்டு கிளம்போது என்னங்க சாயங்காலம் வரும்போது மறக்காம மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்களே. உன் பொண்டாட்டி சொன்ன சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நீ மிஸ் பண்ணடா. டாக்டர், டெய்லி ஒரு சின்ன குழந்தைகளை நீ ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வரும்போது பாய் டாடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சின்ன குட்டிகளை சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நீ மிஸ் பண்ண.
வக்கீலு உன் அப்பா அம்மா கூட்டிட்டு காசி ராமேஸ்வரம் போலான்னு நினைச்சா இல்ல முடியாதுடா. ஆனா உங்க 3 பேரோட பேராசை பெருநஷ்டம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாமூல் எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு. ஏன் இல்ல சார் எதுக்கு நான் உடனே சொல்றேன்? நான் வசூல் பண்ணிடுறேன் சார். நீங்க முன்னாடி போ சார். ஒண்ணு பின்னாடி கூட்டு வாங்க வந்தா பாரு. சார். சீக்கிரம் வந்து சேரு. நில். எதுக்கு? யார் நீ? யாரு நீயா? என்ன தெரியல? எப்படி தெரியும்? 3 மாசமா இந்த வண்டி டியூ கட்டல, அது தெரியுமா? இல்ல இந்த வண்டியை எங்க வாங்கினாலும் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த பிஞ்சு போன முட்டைக்கோசு தலைமுடிக்கு பியூட்டி பார்லர் போய் சைக்கிளிங் பண்றது மட்டும் தெரியும். டியூ கட்டு. சார் ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்க. வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா கட்டிடுறேன். பார்க்கத்தான் செய்வாங்க. வீட்டுக்கு வந்தா நீ எங்க இருக்கிற? வீடு பூட்டியே கிடக்குது. அதெல்லாம் முடியாது. வண்டியை நான் சீஸ் பண்ற தவிர ஒரு வழியே கிடையாது. அங்கிள் 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 எங்க அம்மாவை திட்டாதீங்க அங்கிள். வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மா கண்டிப்பா கட்டிடுவாங்க அங்கிள். உனக்கு இப்படி ஒரு பிள்ளையா? நான் வர்றேன். உனக்காக இல்ல, இந்த பச்சை மண்ணுக்காக வர்றேன். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ கட்டல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன வேடிக்கை? போங்க. அங்கிளை கூட்டிட்டு வாமா. சீக்கிரம் சீக்கிரம், முதலாளி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ள வாங்க அங்கிள். என்ன பூட்டி இருக்க வீட்டு லைட் எரியுது? அதை விடுங்க அங்கிள், வாங்க. கண்டிப்பா கட்டிடுவாங்கல்ல? கண்டிப்பா கட்டிடுவாங்க. உள்ள வாங்க சார். என்னம்மா கட்டுறேன்னு கதவை சாத்துற? நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. கட்டத்தான கதவை சாத்துறோம். எக்கோ என்ன எக்கோ எல்லாம் குடுக்குற? எக்கோ இல்லடா, அக்கா. அக்காவா? பூட்டின வீட்டுக்குள்ள அக்கா எப்படி வந்தாங்க? வாங்குறதா நானே, கட்டுறது அவங்க. வாங்குறது நீங்க, கட்டுறது அவங்களா? ஏதோ ஒண்ணு கட்டினா சரி. அட சீக்கிரம் வாங்கக்கா. வந்துட்டோம்ல. அக்கா நாளுங்க வர்றாளுங்க. ஐயோ விடுங்க, ஐயோ, விடுங்க விடுங்க. ஐயோ ஐயோ, கேட்க மாட்டேன். அக்கா தயவு செஞ்சு கட்டாதீங்க அக்கா, ப்ளீஸ் அக்கா. என்னடா கொக்கா? என்ன கொக்கா? ரோட்ல போற பொண்ண பார்த்தா கட்டு கட்டுங்கற, இங்க வந்தா கட்டாதங்கற. எனக்கு தெரியாம சொல்லிட்டேக்கா, இனிமே சொல்ல மாட்டேன். இந்த துண்டாக்கா நமக்கு ராசியான தூணு. போன வாரம் வண்டிக்காரனை கட்டி போட்டோம்ல. இனிமேட்டு எங்க அம்மா கிட்ட வந்து நீ டியூ கேப்ப. பச்சை மண்ணுன்னு நம்பி வந்தனே பாஞ்சாலி. யாரடா பச்சைன்னு சொன்னா? எட்ட. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? பாஸ் கேட்டாரு. நான் டியூ கட்ட வேண்டியவங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன்டா. கட்டிட்டாங்களா? கட்டிட்டாங்கடா, கட்டிட்டாங்க. பணம் கட்டினது ஏன்டா அழுதே சொல்ற? தூணோட சேர்த்து வச்சு கட்டிட்டாங்கடா. எப்படியாவது வந்து என்ன காப்பாத்துடா. நீ எப்படியாவது தப்பிச்சுக்கடா. நான் எப்படிடா தப்பிக்கிறது? ரெண்டு கேடிக்குது. ஒரு பூலாந்தேவி கூட்டமே போடு போடு போடு. எதிரி ஒளிஞ்சா. என்னடா ஆச்சு? குளிக்குள்ள விழுந்துருச்சுங்க. லூசு. அதான் வெளியே கொண்டு போகாதன்னு சொன்னேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஆட்டோ ஆட்டோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அங்கிள் நாய்க்குட்டி குழியில விழுந்துருச்சு. வாங்க அங்கிள். போட, வேற வேலை இல்ல. ஒரு நிமிஷம் சார். என்னம்மா? எங்க நாய்க்குட்டி பள்ளத்துல விழுந்துருச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏமா, மனுஷனுக்கு 1000 வேலை இருக்கு, நீ நாய்க்குட்டி எடுத்து கொடுக்க சொல்ற? போமா. ப்ளீஸ் சார். சார் 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 நில்லுங்க சார். ரொக்கி நாய்க்குட்டி குழிக்குள்ள விழுந்துருச்சு எங்க? சார். வந்து காப்பாத்துங்க சார். எந்த இடத்துல? இங்க தான் சார். அங்கிள், ரொக்கி எப்படியாவது காப்பாத்துங்க அங்கிள். இன்னைக்கு நீ வீட்ல இருந்ததுக்கு உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்கேன். ரொக்கி அழகா ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி இருக்கேன். அதுக்கு இவன் தாம்மா காரணம். எப்படி? அத வெளியில விட்டுட்டான், அது போய் பள்ளத்துல ஐயோ, விழுந்துச்சு. அப்புறம் என்னாச்சு?
அப்பா ஒரு அங்கிள் வந்து காப்பாத்திட்டாருப்பா. அவருக்கு அக்கா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ஓடி வந்துச்சுப்பா. என்னம்மா ஒரு சின்ன தேங்க்ஸ் ஆவது சொல்லிருக்கலாம்ல. சரிப்பா, அடுத்த தடவை அவரை பார்த்தா ஒரு தேங்க்ஸ் இல்ல 1000 தேங்க்ஸ் சொல்றேன். ஓகேவா? கேளு. சார் சார் 10 ரூபா தான் சார். ஒண்ணே ஒண்ணு வாங்கிக்கோங்க சார். காலையில இருந்து சாப்பிடல சார். ஒண்ணே ஒண்ணு வாங்கிக்கோங்க சார். 10 ரூபா தான் சார். வெளில வா. எதுக்குடா நம்ம தள்ளி விட்ட? அந்த பிச்சைக்கார பொம்பளை என் காரை தொட்டதும் இல்லாம என்னையும் அசிங்கம் பண்ணிருக்க. அதுக்கு சப்போர்ட்டா நீ? திமிரு கூட பொண்ணு இருக்கான்ற திமிருல பேசுறடா. இவங்க ஒண்ணு பிச்சை எடுக்கல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மழையும் வெயிலும் பார்க்காம இங்க வர புகையெல்லாம் சுவாசிட்டு தான் வயித்துல ஒரு குழந்தையை சுமந்துட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு துணி விக்கிறாங்க. அதுக்கு என்னையே டிஸ்டர்ப் பண்ணும். நடு ரோட்ல பப்ளிக்கா தடவிட்டு இருக்கிறது டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இவங்க வந்து உன்கிட்ட கேட்டது டிஸ்டர்பன்ஸா? ஆமா, அதுக்கு பெண்ணன்ற என்னடா? ஆமா, நீங்க எல்லாம் வெட்டி பந்தாக்கா 100 1000 பணத்தை தூக்கி வீசுவீங்க. ஒரு ஏழைக்கு உதவ மாட்டீங்கல்ல? ஏன் துணி வாங்க முடியாது? நீ வாங்காம போறது எனக்கு தேவையில்ல. எதுக்கு அவங்கள தள்ளி விட்ட? அதை கேட்கறதுக்கு நீ யாரியா? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. நீ தள்ளி விட்டது தப்பு. என்ன அஷ்டல்ல நீ? என்ன 5 நிமிஷத்துல உன் அட்ரஸ் இல்லாம பண்றேன் பாரு. நீ என்னடா பண்றது? நானே அட்ரஸ் தரேன். நம்பர் 50 திருமலை பிள்ளை ரோட், டி நகர். ஃபோன் நம்பர் வேணுமா? 9840050400. டேய் முடிஞ்சத பண்ணிக்கடா. உன்னை பாத்துக்கிட்டே உன்னை. பார்க்கலாம் போ. எவ்வளவு துணிமா இருக்கு? 20 துணி இருக்குங்க சார். கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இந்தாங்க.